பெத்த அப்பா அம்மாவையே கத்தியால குத்தி கொடூரமாக கொலை பண்ணி இருக்கிறாரு இங்க ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் மகன். தொழில் தொடங்க சொத்தை பிரித்து தர மறுத்ததால் நடந்த பயங்கரம் இது. பெங்களூரு விஞ்ஞான் நகர் பகுதியில் உள்ள ஆதர்ஷ் விஸ்டா வில்லாவில் வசித்து வந்தவர் ஓய்வு பெற்ற கடற்படை கேப்டனான நவீன் சந்திர பட். 60 வயதான இவருடைய மனைவி டாக்டர் ஷாமலா பட். இவர் ஒரு பல் மருத்துவர். இந்த தம்பதிக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். இதில் மகளுக்கு திருமணமாகி கணவன் வீட்டில் செட்டில் ஆகிவிட்டார். 33 வயதான மகன் ரோஹன் சந்திர பட் ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர். அமெரிக்காவில் பணிபுரிந்து வந்தவர் கடந்த சில மாதங்களுக்கு முன்புதான் இந்தியா திரும்பியிருக்கிறார். ஆனால் பெற்றோருடன் தங்காமல் தனி வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று பெற்றோரை சந்திக்க ஆதர்ஷ் விஸ்டா அபார்ட்மெண்டிற்கு வந்திருக்கிறார் ரோஹன். இரவு முழுவதும் வீட்டில் சண்டையும் சச்சரவுமாக இருந்துள்ளது. மறுநாள் காலை வீட்டில் இருந்து அலறல் சத்தம் கேட்டிருக்கிறது. உடனே அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று பார்த்தபோதுதான் அவர்களுக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. உள்ளே ஓய்வு பெற்ற கடற்படை கேப்டன் நவீன் சந்திர பட்டும் அவரது மனைவி டாக்டர் ஷாமலா பட்டும் உடல் முழுவதும் காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடந்திருக்கிறார்கள். அருகே அவர்களின் மகன் ரோஹன் சந்திர பட் கையில் கத்தியுடன் கொடூரமாக காட்சி கொடுத்துள்ளார். பதறிப் போனவர்கள் தம்பதி இருவரையும் மீட்டு மணிப்பால் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அங்கே அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் தம்பதியினர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறி பகீர் கிளப்பியுள்ளனர். இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி சடலங்களை உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்த போலீசார் ரோஹன் சந்திர பட்டை அழைத்துச் சென்று விசாரித்துள்ளனர். அதில்தான் பெற்ற தாய் தந்தையை மகனே கத்தியால் குத்திக் கொன்ற பயங்கரம் வெட்ட வெளிச்சமானது. அமெரிக்காவில் இருந்து நாடு திரும்பிய ரோஹனுக்கு மீண்டும் ஃபாரின் செல்லும் எண்ணம் இல்லை. வேறு எங்கேயும் வேலை செய்ய உடன்பாடும் இல்லையாம். இதனால் சொந்தமாக தொழில் தொடங்க வேண்டும் என திட்டம் தீட்டியிருக்கிறார். அதற்காக தந்தையிடம் தனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரித்து தருமாறு கேட்டுள்ளார். ஆனால் மகன் தொழில் தொடங்குவதில் நவீன் சந்திர பட்டுக்கு துளியும் விருப்பமில்லை. இதனால் மகனுக்கு பணம் தர மறுத்துள்ளார். ஆனாலும் ரோஹன் விடுவதாயில்லை. தொடர்ந்து தனக்கு உரிய பங்கை கொடுக்குமாறு நச்சரித்து வந்துள்ளார். இதற்காகத்தான் சம்பவத்தன்று கூட வீட்டிற்கு வந்து பிரச்சனை செய்துள்ளார். எவ்வளவோ கெஞ்சியும் நவீன் சந்திர பட் தனது முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ரோஹன் சமையல் அறையில் இருந்து கத்தியை எடுத்து வந்து பெற்ற தாய் தந்தையை கொடூரமாக குத்திக் கொன்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து சாஃப்ட்வேர் என்ஜினியர் ரோஹன் சந்திர பட்டை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.